மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவராக இயேசு சொன்ன காரியம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்பது. எந்த சூழ்நிலையில் இயேசு இந்த வசனத்தை சொன்னார்? இங்கே வேதத்திலே வாசின 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசுவை சோதிக்கும்படி அங்கே இயேசுவினிடத்தில் வந்து ஒருவன் கேட்கிறான், நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொன்ன இந்த வார்த்தை. ஏனென்றால் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று. நியாய பிரமாணத்தினுடைய பிரதான கற்பனை இந்த வசனம்தான். இதை கை கொண்டாலே எல்லாத்தையும் நிறைவேற்றது ஆகிவிட்டது என்றால் சகலமும் இதற்குள் அடங்கி இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 38ஆம் வசனம், இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்படியானால் ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுதல், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அது எப்படிப்பட்ட அன்பாம்? முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதல் என்றால் என்ன? பாடல்களை பாடுகிறோமே அதோடு முடிஞ்சுச்சா? இல்லை சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறதுனால அந்த அன்பு கூறுதல் முடிந்து விட்டதா? இல்லை. அன்பு கூறுதல் என்றால் எல்லாவற்றை விட அவர் தான் நமக்கு முக்கியமானவர். இதில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றவர் விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்வான். உண்மையாக ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் செய்கிறவர்களாக, அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். இது நாம் உண்மையாய் தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடிய ஒரு வழக்கம். அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல், செவி கொடுக்க சேர்வதே நலம். அன்பாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வசனத்தை கை கொள்ளல்னா உண்மையிலே அவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல அன்பாய் இருந்தால் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் மேல் அதிகப்படியான பற்று, ஆண்டவரை காட்டிலும் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க உண்மையான தேவ அன்பு அவர்கள் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்திற்காக ஆண்டவரை சேர்ந்துக்குவாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக. இல்லை, உண்மையாகவே அன்பு கூறுதல். எப்படி ஒரு ஏழ்மையான தாய் தகப்பனுக்கு பிறந்த பாசமான பிள்ளை இருக்கிறதோ, அதற்கு அடுத்த வேளை உணவை கொடுக்க கூட முடியாத அளவுக்கு அந்த ஏழ்மை நிறைந்த குடும்பத்திலும் அந்த குழந்தை தன் தாயையும் தந்தையும் எப்படி நேசிக்கிறதோ, அதை போலத்தான்
எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே அவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவர் மீது காண்பிக்கிற அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இந்த உலகத்திற்காக நான் அவரிடத்தில் அன்பு காட்டாமல் உண்மையாகவே நான் அன்பு காட்ட வேண்டும். அப்படியானால் இரண்டாவதாக, உண்மையாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவனுக்கு உலகத்தின் பால் அவனுக்கு அதிக பற்றி இராமல் தேவனையே சார்ந்திருக்கிறதாக காணப்படுவான். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், நாம் நம்மிடத்திலே அன்பு கூறுவது போல மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். நான் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய சகோதரிடத்திலும் அன்பாயிருப்பான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த உலகத்தில் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் அவனுடைய ரட்சிப்புக்காக அவனிடத்தில் அன்பு கூறுவான். அவனு மீது அன்பு கூர்ந்து அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய குறைகளை மன்னிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே பிரதானமான கட்டளை. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நாம் தேவனை சார்ந்தவர்களாக இருப்போம். தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்ப்போம். நமக்கு உலகம் எல்லாத்த விட அவர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற லெவலில் நம்ம இருப்போம். மூன்றாவதாக, நாம் மற்றவரிடத்திலும் அன்பு கூறுவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வசனத்தின்படி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம். வெறும் பேச்சினால் அல்ல, கிரியைகளினாலும் நாம் அன்பு கூறுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரை